சென்னை மாநகர காவல் நிலையங்களில் கடந்த 2024 ஜூன் வரை நிலுவையில் உள்ள வழக்குகள் என்ன, எஃப்ஐஆர்கள் எத்தனை, ஜூலை 8க்குள் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் ஆணை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகர காவல் நிலையங்களில் கடந்த 2024 ஜூன் வரை நிலுவையில் உள்ள எஃப்ஐஆர்கள் எத்தனை, ஜூலை 8க்குள் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. எத்தனை வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறது உயர்நீதிமன்றம். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகர காவல் நிலையங்களில் கடந்த 2024 ஜூன் வரை நிலுவையில் உள்ள எஃப்ஐஆர்கள் எத்தனை, ஜூலை 8க்குள் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. எத்தனை வழக்குகளில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன எனவும் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. சென்னை காவல் ஆணையர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். அவருக்கு உயர்நீதிமன்றம் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அதில் எத்தனை வழக்குகளில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என்றும் 2024 ஜூன் வரையில் எத்தனை வழக்குகளின் எஃப்ஐஆர்கள் கணக்கில் உள்ளது எனவும் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. வழக்கு விசாரணைக்காக 25 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள வழக்குகளையும் நிலுவையில் எடுக்கும்படி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். சென்னை மாநகரில் உள்ள காவல் நிலையங்கள்ல கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் வரை நிலுவையில் உள்ள முதல் தகவல் அறிக்கைகள் எத்தனை, அதே மாதிரி எத்தனை வழக்குகளில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன, எத்தனை வழக்குகளில் புலன் விசாரணை நிலுவையில் உள்ளது என்ற விவரங்களை குறித்து ஜூலை 8ஆம் தேதிக்குள்ள அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை மாநகர காவல் ஆணையாளருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குதுங்க. சென்னை நலாம்பூர்ல உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு நலச்சங்க நிதியில முறைகேடு செய்ததாக புகார் அளித்த குடியிருப்பு உரிமையாளரான நாங்குநேரியை சார்ந்த வானமலை அப்படிங்கிற பட்டியலத்தை சார்ந்தவரை அவமானப்படுத்தும் வகையில குடியிருப்பு உரிமையாளர் ஒருவர் வாட்ஸ்அப் குரூப்ல சாதி ரீதியிலான கருத்துக்களை பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக அளித்த புகார் மீது நலாம்பூர் காவல் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி வானமாமலை சென்னை உயர்நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்திருந்தாரு. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் புகார் மீது நடவடிக்கை எடுக்காதது குறித்து நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படிக்கு சென்னை மாநகர காவல் ஆணையாளருக்கு உத்தரவிட்டிருந்ததுங்க. அதன் அடிப்படையில் இந்த நீதிபதி வேல்முருகன் முன்பு சென்னை மாநகர காவல் ஆணையாளராலும் நேரில் ஆஜரானாரு. அப்போது வானமாமலையிடம் எந்த புகாரும் வரவில்லை எனவும் புகார் வந்திருந்தால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் எனவும் காவல்துறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மனுவுக்கு பதிலளித்த காவல்துறைக்கு மீது உத்தரவிட்ட நீதிபதி விசாரணை 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தாரு. பின்னர் சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருணை அழைத்த நீதிபதி என்ன சொல்றாங்க, காவல் நிலையங்கள்ல நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்த எண்ணிக்கைக்கும் நீதிமன்றத்தில் உள்ள அறிக்கையின் எண்ணிக்கைக்கு வித்தியாசம் உள்ளதாக சுட்டிக்காட்டினாரு. மேலும் புகார்கள் மீது விசாரணை நடத்தி அவற்றை முடித்து வைத்தால் அது குறித்த நீதிமன்றங்களுக்கு அறிக்கைகள் அனுப்பப்படுவதில்லை என தெரிவித்த நீதிபதி சென்னை நகரில் உள்ள காவல் நிலையங்கள்ல கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் வரை நிலுவையில் உள்ள முதல் தகவல் அறிக்கைகள் எத்தனையும், எத்தனை வழக்குகளில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன, எத்தனை வழக்குகளில் புலன் விசாரணை நிலுவையில் உள்ளதென விவரங்கள் குறித்து வரும் ஜூலை 8ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என மாநகர காவல் ஆணையாளருக்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டார். குற்றப்பத்திரிகைகள் கோப்புக்கு இருக்கும் விஷயத்தில் கீழமை நீதிமன்றங்கள் ஒத்துழைப்பு அளிக்காவிட்டால் அதை தனது கவனத்திற்கு கொண்டு வரும்படி அறிவித்த நீதிபதி போக்குவரத்து நெரிசலை காத்திருக்கிற நாம் விரும்புவதில்லை, வீட்டுல மின்சாரம் இல்லாமல் காத்திருக்க விரும்புவதில்லை, ஆனா வழக்குகள் மட்டும் மக்கள் 15 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய இருக்குதுன்னு குறிப்பிட்டாரு. சுதந்திரம் அடைந்து 74 ஆண்டுகள் கடந்த பிறகு மக்களுக்கு எதுவும் சென்றடையவில்லை எனவும் சட்டத்தின் ஆட்சியிலேயும் ஏராளமான குறைபாடுகள் உள்ளன தெரிவித்த நீதிபதி புலன் விசாரணை அதிகாரிகளை பந்தோபஸ்து படைகளுக்கு அனுப்பக்கூடாது காவல் ஆணையாளருக்கு அறிவுறுத்திருக்கிறார். உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.